மச்சான், நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடி. உன்னோட படத்துக்கு ஒரு நல்ல கதை அங்கே கிடைக்கும். டேய், டேரக்டர் வாஸ்து வீட்டில் தான்டா இருக்கேன். ஆனால் இடமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. எஸ், லொக்கேஷன் வந்துட்டேன். இந்த ரூம் ஒரே ரூம் தான். மேலே ஏறி வந்ததும் ஒரு ரூம் தான் இருக்குது. அந்த ஒரு ரூம் கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன். கதவு தட்டணுமா? இந்த கதவு திறந்தாண்டா இருக்குது. உள்ளே போயிடுறேன். எல்லாரும் சொல்கிறது சொல்கிறேன் சொல்கிற சைடா. சரி, ஓகே ஓகே ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. Yes, come in. You are welcome. டேய், என்னடா கதவு வெளியே தாப்பால் போட்டிருக்கு, உள்ளே யாரோ இருக்காங்க. பேனிக் ஆகாது, அது அப்படி தான் இருக்கும். உனக்கு ஓகேனா உள்ளே போ, இல்லைனா வந்து ரிட்டர்ன் வந்துடு. பரவாயில்ல. நான் பண்ணுற படம் நல்லாயிருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கணும். நீ சொன்னால் கேட்கவா போகிறேன்? அப்போ எனக்கு அந்த புக்கு வேணும். ஹலோ 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 டேய், ஹலோ ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. டேய், டேய், என்னடா பண்ணுறீங்க? டேய், எங்கடா கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்க? வெளியவே போக முடியலடா. உள்ள என்னென்னோ இருக்குடா, ஏதோ பேசுதுடா. ஏண்டா, இதை போகிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியாடா? டோர் லாக் ஆயிடுச்சுடா, வெளியே போக முடியலடா. பண்டாரம் ஏதாவது பண்ணுறா, ஏதாவது சொல்கிறா. போய் தேடுறா, புக்கு தேடு. அதுக்கு தானே போனேன். புக்கு தேடவா? டே மயிறு, புக் எடுத்து நான் வெளியே வரணுமா? உள்ளே இருந்து சாவ சொல்கிறியா என்ன? எப்பா டே சாமி, நீ வெயிடா, நானே பார்த்துக்கிறேன், வெயிடா.
இதுதான் அந்த புக்கா? என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு? பெரிய டேரக்டராக இருப்பார் போலயே. என்னடா ஒன்றுமே தெரில. இந்த புக்கை படிக்கும் பொழுது உங்கள் வாயில் சுருட்டு சிகரெட் இல்லை என்றால் உங்கள் உயிர் பறிபோக அதிக வாய்ப்புள்ளது. உங்கள் அருகில் இருக்கும் சிகரெட்டில் ஒன்று எடுத்து வாயில் வைத்து புகைக்கவும். என்னடா இது புதுசு புதுசு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தகம் படிக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக படிக்க வேண்டும். கதைகளை முழுதாக படித்தால் மட்டுமே உங்களுக்கு விளங்கும். இந்த அறையை விட்டு உங்களால் வெளியே செல்ல முடியவே முடியாது. அதை மீறி முயன்றால் இரத்த காயம் ஏற்படும். உங்களை சுற்றி எந்த இரத்த காயமும் இரத்த வாடையும் இருக்கக்கூடாது. இந்த அறையில் உங்களுடன் இன்னொருவர் இருப்பார். அவர் உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவரை நீங்கள் உணர முடியும். அவரால் உங்களுக்கு உயிர் பறிபோக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. உங்களால் அவரை உணர மட்டுமே முடியும். அவரை நீங்கள் கொன்றுவிட்டால் நீங்கள் இந்த அறையை விட்டு வெளியேறலாம். அறையில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் கண்களுக்கு தெரிய மாட்டார். ஆனால் நீங்கள் அவரை உணர்ந்து விட்டால் உங்களுக்கு உயிர் இருக்காது. See you. Hello, boy. Ha ha ha. You can't touch my feet. Don't search me. You will die soon. I'm here. Come on. Kill me or I kill you. You
இயக்குனர் வாசுதேவன். இது நான் எழுதிய புத்தகம். திரையுலகத்தில் அதிகம் கண்டுக்கப்படாத விஷயங்களில் ஒன்று கதை திருட்டு. என் கதையை வேறொருவன் படமாக்கிவிட்டான். அதனால் அந்த கதையை என்னால் எடுக்க முடியவில்லை. அதனால் நான் எவ்வாறு இருந்தேனோ அதே போல நீயும் இறந்து இந்த அறையில் இன்விசிபிள் ஹிஸ்ட்ரியாக இருக்கப் போகிறாய். நீ பிடித்த சுருட்டில் நான் வைத்த விஷம் இருந்தது. அதை நீ பிடித்ததால் இப்பொழுது இந்த நொடி நீ இறந்து விடுவாய்.